பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர் ஆட்சியில. அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். புரட்சி தலைவர் எங்கள் ரோல் மாடல், அம்மா அவர்கள் எங்கள் ரோல் மாடல் சொல்றதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இல்ல அதிமுக தொண்டர்களோ எம்ஜிஆரின் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ யாரும் எதிலும் ஏமாற மாட்டார்கள். நீங்களா 6 சீட்டு 7 சீட்டு அப்படி எல்லாம் போடுறதெல்லாம் பொய் என்பதை எங்கள் கூட்டணி நிர்வகிக்கும். எதுக்கு இவ்வளவு லெங்க்தியா சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர் ஆட்சியில. அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறாரு. நான் சொல்றது, விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அம்மா அவர்கள் எங்கள் ரத்தத்தில் ஊட்டிய வளர்த்த பாடம். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதுல வேற எந்தவித உள்நோக்கமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. இன்னும் சில பேர் சொல்றீங்க, இப்ப சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அமைதியா இருக்கீங்க. நானோ அண்ணன் ஓபிஎஸோ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்கிறீங்க. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களது கொள்கை தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. அந்த புள்ளியில அவங்க 21 தேர்தலில் போய் உங்களுக்கு தெரியும் என்னிடம் பேசினார்கள், எனக்காக இங்கே பேசினார்கள். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே இங்க வந்து பேசினார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. நாங்கள் தனித்து போட்டியிட்டோம், எங்களோடு தேமுதிக போட்டியிட்டது. 24 தேர்தலில் டிடிவி தினகரன் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷனலா இணைஞ்சோம். நாங்கள் போட்டியிட கூட விரும்பவில்லை. எங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தல் முக்கியம். நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி தான், வளர்ந்து வருகின்ற பார்ட்டிங்கிறப்ப நாங்க நிக்கலன்னு சொன்னோம். ஆனால் பாஜகவின் தலைவர்கள் தான் நீங்க 2 தொகுதியிலாவது நிக்கணும், அப்பதான் உங்க சின்னம் உங்களுக்கு 5% நிக்கணுங்கிற அடிப்படையில் நிக்க சொன்னாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் எங்களுக்குள் தான் அந்த ஒற்றுமை இல்லாததுனால நாங்க தோல்வி அடைந்தோம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் எப்படி 88 பிரிவுக்கு பிறகு ஜார்ஜ் எல்லாம் இருந்த மாதிரி, அப்பொழுது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அது அம்மாவின் வாக்கு வங்கிய புரட்சி தலைவர் வாக்கு வங்கியை குறிவைத்து சில பேர் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு 88 பிளவுக்கு பிறகு 89 தேர்தலில் எங்கள் வாக்கு வங்கி அப்படியே ஜே அணிக்கும் ஜா அணிக்கு தான் பிரிந்து சென்றது. அதை நீங்க 89 ரிசல்ட் எடுத்து பார்த்தா அது ஒன்று சேர்த்தாலே நாங்கள் அப்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்போம். அதனால இவர்கள் ஏதோ புரட்சி தலைவர் எங்கள் ரோல் மாடல், அம்மா அவர்கள் எங்கள் ரோல் மாடல் சொல்றதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இல்ல அதிமுக தொண்டர்களோ எம்ஜிஆரின் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ யாரும் எதிலும் ஏமாற மாட்டார்கள். எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் என்ன சொன்னார்கள், அம்மாவின் தொண்டர்கள் அதிமுக எல்லாம் ஒன்னாயிட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.